வெல்கம் பேக். இது நம்ம ஊரு எந்த ஊரு. நாம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா ஏலகிரி மலையில இருக்க ஒரு முக்கியமான இடத்துல தான் இருக்கோம். என்ன இது முக்கியமான இடம், வெறிச்சோடி தானே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. இது முக்கியமான இடம். அதுவும் ஏழைகளி ஊட்டி என்று அழைக்கப்படும் இந்த ஏலகிரி மலையில ஏழைகளி பொங்கல் திருநாளுக்கு கூடி இருக்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம். மலைவாழ் மக்கள் இந்த வார கடைசியில நடக்கிற வெள்ளிக்கிழமை சந்தையில தான் அதிகமா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பொங்கல் ஸ்பெஷல்ன்றதுனால கண்டிப்பா இங்க கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். ஏலகிரி மலை மக்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இந்த சந்தையில் தான் பர்ச்சேஸ் பண்றாங்க. சப்போஸ் சில டைம்ல இந்த இடத்துல கிடைக்காத பொருட்களை திருப்பத்தூர், அதாவது 24 கிலோமீட்டர் கடந்து போய் தான் இவங்க பொருட்களை வாங்கிட்டு வர வேண்டிய நிலைமையும் இருக்கு. இருந்தாலும் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே இந்த சந்தையில கிடைச்சிருதுங்க. இது நவம்பர், டிசம்பர், ஜனவரி குளிர்காலம்ன்றதுனால இந்த இடத்துல துணி கடைகள்ல ஸ்வெட்டர், மப்ளர், சால்வை எல்லாமே இங்க கிடைக்குது. ஏழை மக்கள் பொங்கல் திருநாளுக்கு புதிய துணிகளை வாங்கி புத்தாடைகள் அணிவிச்சு இந்த பொங்கலை கொண்டாடுவாங்க. அதுக்காக தான் நிறைய துணி கடைகளும் இந்த சந்தையில இடம்பெற்று இருக்கு. இந்த வார சந்தை, அதுவும் வெள்ளிக்கிழமை, இது ஸ்பெஷல் சந்தை. ஏன்னா பொங்கல் கொண்டாடுற மக்களுடைய சந்தை தான் இந்த பொங்கல் சந்தை. ஏலகிரி மலைவாழ் மக்கள் இவங்க தங்கள் பெரியவர்களின் நினைவாக அவர்களையும் வணங்கிட்டு வராங்க. அவர்களையும் இந்த பொங்கல் திருநாள் என்று நினைவு கூறும் விதமாக அவர்களுக்கும் படையலிட்டு கொண்டாடுவாங்க. இந்த பொங்கல்ல பொங்கல் நாளே மாடுகள் தான் அதிக ஸ்பெஷலுங்க. கால்நடைகளை போற்ற விதமாக கொண்டாடப்படும் இந்த பொங்கல் கால்நடைகள் அலங்காரத்திற்காக ஏகப்பட்ட கடைகளும் இங்க வந்திருக்கு. இந்த கடையில பாருங்க, எல்லாமே கால்நடைகளின் அலங்கார பொருட்கள் தான் இடம்பெற்றிருக்கு. கால்நடைகளுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் எல்லாமே இந்த கடையில கிடைக்குங்க. சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருக்கும் தேவையான ட்ரெஸ்ஸஸும் இந்த கடையில இடம்பெற்றிருக்கு. துணி கடைகளும் மிகையா வந்திருக்குது. ஏலகிரி மலை மக்கள் பொங்கலை தான் அதிகமா விரும்பி கொண்டாடுவாங்க. அவரை நோட் பண்ணாதீங்க, அவர் கையில என்ன இருக்குதுன்னு நோட் பண்ணுங்க. அதை தான் நானும் நோட் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் பொங்கல் ஸ்பெஷல் தாங்க, நாட்டுக்கோழிங்க. ஏலகிரி மலை மக்கள் மண்பானைகள் தான் பொங்கல் செய்து கொண்டாடுவாங்க. அதனாலதான் ஏகப்பட்ட மண்பானை கடைகளும் இங்க வந்திருக்குது. ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அங்க ஒரு அண்ணன் பார்த்துட்டு நம்மளுக்கு ஹாய் சொல்றாரு, நாமளும் ஒரு ஹாய் சொல்லிட்டு எதிர்க்க பார்த்தா இன்னொரு ஃபேமிலி வந்துருச்சு. இவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நீங்களும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஊரு எந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது நம்ம ஊரு எந்த ஊரு ஏலகிரி வார சந்தை, அதுவும் பொங்கல் ஸ்பெஷல் சந்தை. ஏகப்பட்ட மளிகை கடைகளும் இங்க வந்திருக்குது. ஏழைகள் மக்களுக்காக, அதுவும் ஏலகிரி மக்களுக்காக வந்த வார ஸ்பெஷல் பொங்கல் சந்தை. பெரிய பெரிய ஸ்டோர்ல இருக்கிற காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி விற்பாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு.
ஆனால் இந்த அம்மா கிட்ட ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, வாங்க தான் ஆள் இல்லை. இங்கே வந்திருக்கிற அலங்கார கடைகளை பார்க்கும்போது இந்த ஏலகிரி மலை மக்கள் கால்நடைகளை எந்த அளவுக்கு நேசிப்பாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்க. பெரியவர்களின் படைப்புகளுக்காக இது ஏகப்பட்ட பொருட்கள் இங்கே வாங்க வேண்டியது இருக்கும். அதை தான் மக்களும் விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. இது நம்ம ஊர் எந்த ஊர், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா இந்த ஏலகிரி சந்தை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது நம்ம ஊர் எந்த ஊர், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதோட இந்த வார சந்தையை முடிச்சுக்கிட்டு அடுத்த பொங்கல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் மாலிக் பாஷாவுடன் தாமு. பாய். அடுத்தது பொங்கல் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திப்போம். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம ஊர் எந்த ஊர். பாய்.